பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எஸ்எஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றது. நாடு கடந்த தமிழரசின் பிரதமர் உருதுரமன் அவர்கள் வந்திருக்கின்றார். எங்களோட கலந்து பேசுவதற்கு வணக்கம். வணக்கம். நாடு கடந்த தமிழரசு கூட ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்ற பொதுப்பாளர் பற்றி அதை பற்றி நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்வோம். நாடு கடந்த தமிழரசின் அறிக்கையான நம்ம இருக்கின்றது பொதுவேட்பாளரை பற்றி. ஏற்கனவே நீங்கள் கூறியிருந்தீர்கள், சந்திப்பில் பொது வேட்பாளரை ஆதரித்து இதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் கூறியபடி நாங்கள் எங்களுடைய நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அந்த அறிக்கையில் உள்ள பல விடயங்களை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். அதாவது தமிழர் சுயநிர்ணய உரிமையுடன் உள்ளவர்கள் என்றும், ஸ்ரீலங்கா தீவில் நாங்கள் ஒரு அரசுக்குரிய இனம் என்பதும், எங்களுடைய இறமை தனியாக வடக்கு கிழக்கு நிலங்களில் மட்டுமல்ல அதனை அண்டிய கடலிலும் உள்ளதென்றும், முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றும், அதற்கு ஈடுசை நீதியின் அடிப்படையில் தீர்வு தேவை என்ற அந்த நிலப்பாட்டை இந்த பொது வேட்பாளருடைய அறிக்கை பிரதிபலிக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அந்த அறிக்கையை வரவேற்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் எங்களுடைய அரசவையில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றது. மேலும் இது உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். அதாவது நாங்கள் ஒரு தனித்துவமான இனம், எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் எழுந்து நிற்கின்றோம் என்ற செய்தியை கொடுக்கும். மற்றும் சிங்கள பேரினவாதத்துக்கும் அவர்களுடைய இராணுவ அடக்குமுறையால் எங்களுடைய ஆயிரக்கணக்கான மக்களை கொன்ற போதும் கோடிக்கணக்கான சொத்துக்களை அளித்த போதும் எங்களுடைய அரசியல் பெருபிரிப்பை அவர்களால் அளிக்க முடியாது என்ற அந்த செய்தியை நாங்கள் இதன் மூலம் சிங்கள பேரினவாதத்துக்கு கூறுகின்றோம் என்றுதான் நாம் கருதுகின்றோம். எழுச்சிகரமாக நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பை பலரும் இணைந்திருப்பதை மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க மகிழ்வுக்குரிய விடயம். இந்த பொது வேட்பாளர் என்பது இன்றைக்கு தாயகத்தில் உள்ள எல்லா மக்களையும் திரளச் செய்யும் ஒரு மையமாக மாறியுள்ளது. இந்த பொது வேட்பாளர் என்பது இன்றைக்கு புலத்தில் உள்ள அத்தனை அமைப்புகளையும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இயங்க வைக்கும் ஒரு மையமாக மாறியுள்ளது. மேலும் இந்த பொது வேட்பாளர் என்பது தாயகத்தையும் புலத்தையும் இணைக்கும் ஒரு மையமாக மாறியுள்ளது. மேலும் இந்த பொது வேட்பாளர் என்பது தாயகத்தையும் புலத்தையும் தமிழகத்தையும் இணைக்கின்ற ஒரு மையமாக மாறி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தை உருவாக்க வேண்டும். தாயகம், புலம், தமிழகம், உலகத் தமிழர்கள் இவர்கள் அனைவரையும் சேர்த்து தமிழ் தேசிய பேரியக்கம் ஒன்றை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கு அதை உருவாக்குவதற்கான ஒரு மையப்புள்ளியாகத்தான் நாங்கள் இந்த பொது வேட்பாளரை பார்க்கின்றோம். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இத்தனை அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கியது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. மேலும் இப்ப இந்த பொது கட்டமைப்பும் இந்த பொது வேட்பாளரும் அதற்கு பின்னால் உள்ள ஆதரவும் இன்னொரு செய்தியை சிங்களத்துக்கும் உலகத்துக்கும் கூறுகின்றது. முள்ளிவாய்க்காலும் பின்னர் ஒரு கருத்து உருவாகியது. தாயகத்தில் மக்கள் அரசியலில் நாட்டம் இல்லை என்றும், அரசியல் பெருவிருப்பையோ அபிலாஷைக்காக மக்கள் போராட தயாரில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக உலாவியது. இந்த பொது வேட்பாளரும் இந்த பொது கட்டமைப்பும் அதற்கு பின்னால் உள்ள இந்த மக்கள் திரட்சியும் அதனை உடைத்து மக்களுக்கு சரியான வழிகாட்டுகள் இருந்தால் நிச்சயம் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் பெருவிருப்புக்காக தொடர்ந்தும் போராடுவார்கள். அதை வென்றெடுக்கும் வரை அந்த போராட்டம் ஓயாது என்ற செய்தியை சிங்களத்துக்கும் உலகுக்கும் இந்த பொது வேட்பாளர் எடுத்து காட்டுகின்றார். பொது வேட்பாளரை பொறுத்த நாடு கடந்த தமிழ் அரசின் சிந்தனை இருக்கின்றது. பொது வேட்பாளருடைய அரசியல் விஞ்ஞாபனம் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினுடைய அரசியல் கோரிக்கைகளை கணிசமான அளவு பிரதிபலிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நாங்கள் 2012ஆம் ஆண்டு
பஃபலோவில் நடந்த எங்களுடைய அரசவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கள். அதாவது ஒரு சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறை தேவை என்று. அதனை இந்த தேர்தல் வினாவனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பின்னர் 2014 ஆண்டு பஃபலோவில் நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கள். தமிழ் தேசிய பிரச்சினை ஒரு தாயகமும் புலமும் இணைந்த ஒரு சர்வஜன பொது வாக்கெடுப்பின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும். அதனை இந்த தேர்தல் விண்ணாவனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் பல இடங்களில் நாங்கள் கூறியிருக்கின்றோம், எங்களுடைய இறமை நிலத்தில் மட்டுமில்லை கடலிலும் என்று அதனை மீது எடுத்து காட்டுகின்றது. அப்போ பல்வேறு விடயங்களில் எங்களுடைய நிலப்பாடுகளை இந்த தேர்தல் விண்ணாபனம் பிரதிபலிக்கின்றது. இதில் முக்கியமாக இன்னொன்றை நான் கூற வேண்டும். நாங்கள் நடத்துகிற அரசியல் ஒரு விடுதலை அரசியல். இது ஒரு தேர்தல் அரசியல் அல்ல, இது ஒரு எதிர்ப்பு அரசியல் அல்ல, இது ஒரு சமரச அரசியல் இல்லை, இது விடுதலை அரசியலை நாங்கள் நடாத்துகின்றோம். அந்த வகையில் இதனை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போக வேண்டும். நாங்கள் அவ்வாறாகத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அந்த பொது வாட்பாளர் கருத்து அந்த கருப்பொருள் வைக்கப்பட்ட போது எங்களுடைய நிலைப்பாடும் சிந்தனையும் இதை ஒரு மையமாக வைத்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும். இன்றைக்கு நாங்கள் ஒரு நாட்டை உருவாக்குற போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஒரு நாட்டை உருவாக்குவது என்பது ஒரு சர்வதேச விடயம், இது ஒரு உள்நாட்டு விடயம் அல்ல. அப்ப சர்வதேச பரப்பில் நாங்கள் இயங்க வேண்டும். சர்வதேச பரப்பில் நாங்கள் ஒரு காத்திரமாக இயங்குவதென்றால் அதற்கு பலம் தேவை. அப்ப அந்த பலத்தை எவ்வாறு அடைவது என்பதுதான் இன்றைக்கு எங்கள் முன்னால் உள்ள சவால். அதுக்கு அதில் பலம் இன்றைக்கு பலர் கூறுவார்கள், இராணுவ பலம் எங்களிடம் இல்லை, என்ன பலம் உங்களிடம் இருக்கின்றது என்று. பலம் என்பது தனியாக இராணுவ பலம் மட்டுமல்ல. இன்றைக்கு பலத்தின் பல கூறுகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையின் தார்மீக பலம், எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலான சட்ட பலம், எங்களுடைய தமிழகத்தில் உள்ள மக்கள் பலம், உலகத் தமிழர்களின் பலம், மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற நிலப்பாடு விக்கிம்போர் அந்த பலம், இவ்வாறு மற்றும் உலக சிவில் சமுதாயத்தின் ஆதரவு என்ற பலம், பல்வேறு கூறுகளை நாங்கள் பலத்தின் கூறுகளை கொண்டிருக்கின்றோம். இப்போ எங்கள் முன்னால் உள்ள சவால் இவை யாவற்றையும் ஒன்று திரட்டி எவ்வாறு கொண்டு செல்வதென்று. மற்றும் இன்றைக்கு இன்னொரு முக்கிய பலம், நாங்கள் இந்து சமுத்திரத்தில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு அரசியலை தீர்மானிக்க போறது அட்லாந்திக் சமுத்திரம் அல்ல, இந்தோ பசிபிக் சமுத்திரம். அதில் நாங்கள் ஒரு முக்கிய இடத்தில் இருக்கின்றோம். அப்ப இவை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்து பலமாக இயங்கினோம் என்றால், ஒரு பொறிமுறையை உருவாக்கி மூலவாயத்தை உருவாக்கி கொண்டு இயங்கினோம் என்றால் நிச்சயமாக எங்கள் வாழ்நாளில் தமிழீழம் மலரும் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவரிடமும் உண்டு. அடுத்ததாக இந்த உலகத் தமிழர்களையும் நாங்கள் ஒன்று திரட்டி ஒரு பலமிக்க சக்தியாக நாங்கள் மாற வேண்டும். நேற்றைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் என்னிடம் தமிழ்நாட்டில் கேட்டார்கள், அதை எவ்வாறு நீங்கள் சாதிக்க இருக்கின்றீர்கள் என்று. என்னுடைய பதில், இதற்கு நாங்கள் கூடிய அளவு வேலை திட்டங்கள் போட வேண்டும். ஆனால் ஆரம்ப புள்ளியாக உலகத் தமிழர்களின் பொருளாதார பலத்தை ஒன்று சேர்த்து ஒரு பொருளாதார பலமிக்க சக்தியாக நாங்கள் உலக பரப்பில் தமிழர்கள் மாற வேண்டும். அதற்கு அந்த வகையில் நாங்கள் இந்த முறை இந்த அக்டோபர் மாதம் அமெரிக்காவில் ஒரு மாநாடு நடத்த இருக்கின்றோம். வள அறிஞர்களை அழைத்து எவ்வாறு உலகத் தமிழர்களின் பொருளாதார பலத்தை ஒன்று சேர்த்து கட்டி எழுப்புவது என்று. நல்லது, விழிப்பு நிகழ்வோடு நிறைவாக, அதாவது உங்களுடைய கொள்கையின் கீழும் அது சேர்ந்து வருகிறது என்றால், நீங்கள் மக்களுக்கு வாக்களிப்பு பற்றிய சிறப்பான விழிப்பை நிச்சயமாக இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் நாங்கள் மிக விழிப்புடன் தாயகத்து உறவுகள் பங்களிப்பாக நம்புகின்றோம். சங்குக்கு மட்டுமே வாக்களியுங்கள், மற்ற 2ஆம் தெரிவு 3ஆம் தெரிவு என்று போகாமல் சங்குக்கு மட்டுமே நாங்கள் விழிப்புணர்வுடன் வாக்களித்து எங்களுடைய அரசியல் பெருவிருப்பையும் எங்களுடைய அரசியல் உறுதியையும் மாவீரர்கள் கண்ட கனவை நனவாக்குவோம் என்ற எங்களுடைய திடசங்கப்பத்தையும் நாங்கள் உலகுக்கு எடுத்துரைப்போம். என்னுடைய விழிப்பு நிகழ்வில் எங்களோடு இணைந்திருந்தார் நாடு கடந்த தமிழ் அரசின் பிரதமர் திரு உருத்ரமான் அவர்கள். அவர் கூறியது போலவே மக்கள் எழுச்சியோடு சென்று அங்குக்கு நேரே கொண்டாடி கூடுங்கள் என்பது எல்லோருக்கும் இதயத்தில் இருக்கின்ற ஈழம் என்ற அந்த சிந்தனையோடு சென்று கொண்டாடி கூடுவதன் மூலம் நாங்கள் உலகுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது என்பதை அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையிலே நிச்சயமாகவே இணைந்து கொள்வோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து நிற்பதன் மூலம் பலம் என்பது இந்த அனைத்து கட்சிகளும் அல்லது அனைத்து அமைப்புகளும் இணைந்து
அமைந்திருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஒரு துர்மானவரம் கருத்தோடு நாங்கள் இன்றைய விழிப்பு நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். அடுத்த விழிப்போடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழிப்பு. தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு. விழித்தெழு. விழிப்பு.